Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. உங்களுக்கு நம்மளோட பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோர்ஸ் போயிருந்து பழகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோர்ஸை பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணுங்கள். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கோல்டை மட்டும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது இந்தியாவில் லீகலாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா CoinDCX. ஸோ இதில் தான் இப்போ நான் ரீசெண்டாக வந்து கம்மியான அமௌண்ட்டை போட்டு பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம கமாடிட்டியில் ஃபியூச்சர்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சார்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ட்ரேடிங்குக்கு வியூவில் பார்க்கக்கூடிய கோல்டு ஒனடா சார்ட்டோ இல்லாட்டி FXTMO. ஓகேங்களா? ஸோ எனிதிங். ஓகேங்களா? ஸோ இதோட சார்ட்டோடு இது மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகும், பட் அக்யூரேட் வேல்யூஸ் மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்மி அமௌண்ட் தான். நீங்கள் வந்து இதில் வந்து லெவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் பேசிக் 15. ஓகேங்களா? கமோடிட்டிஸ்க்கு அப் டு 30 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக 1 வீக் மேலே ஒரு 5 ட்ரேட்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸும், அதாவது நார்மலாக ஒரு ப்ரோக்கரில் கொடுக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? அதர் தென் வேறு எந்த இண்டிகேட்டர்ஸும் கிடைக்காது உங்களுக்கு. இதில் டிஃபால்ட் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? பட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து 1 வீக் டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பண்ணுறேன். 2 டேஸ் தான் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆகலை. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுல உங்களுக்கு வந்து கோல்டை வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், இதில் வந்து நீங்கள் தான் வந்து இதில் வந்து லாட் சைஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா XAIUன்னு தான் போட்டிருக்கானுங்க. இது லாட் சைஸ் கணக்கில் வருது, என்ன கணக்கில் வருதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. நானும் அது ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறையா பக்கம் சோர்ஸில் தேடி பார்த்தேன் படிக்கலான்ட்டு. ஸோ கிடைக்கல. ஓகேங்களா? 0.01 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக கிடைக்கும். ஆனால் 0.01 வந்து ஒரு வேளை 0.3 டிஜிட் வந்தாலும் மைக்ரோ லாட் மினி லாட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். மினி லாட் மைக்ரோ லாட் மினி லாட், அடுத்து வந்து பெரிய லாட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. பட் இங்கே வந்து நேனோ லாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேனோ லாட்ஸ் ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் KYC பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் INR வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் தான். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறனால கோல்டு வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகிறது, அதில் ட்ரேட் ஆகிட்ருக்கும். இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம், ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எவ்ரிடே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நான் ட்ரேட் பண்ணது கம்மி அமௌண்ட் தான். நான் கம்மி ஆல்மோஸ்ட் 290 தான் நம்ம தான் அவங்கள டெபாசிட் பண்ணியிருந்தேன். பெருசாக ரிஸ்க் எடுக்கல. ஓகேங்களா? அதுவும் ஒரு அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பர் டேக்கு நீங்கள் ஆவரேஜாக 10% ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ரிஸ்க் அப்பாற்பட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனுக்கு இப்போ வந்து நீங்கள் 60 ரூபா செலவு பண்ணுறீங்க. மினிமம் 60 ரூபா இருந்தாலே உங்களால் என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா? லெவரேஜ் 1:15 வச்சு 0.0002. ஓகேங்களா? நேனோ லாட்டில் 002 போட்டு உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? மினிமமே நேனோ லாட் வந்து 0.002 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து உங்களால் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபார் பை ஃபார் செல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஈச் நேனோ லாட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 0.01 லாட்டுக்கு வந்து 25 பைசே வந்து ஆல்மோஸ்ட் 18% உங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டில் 18% வந்து GSTங்கிற பேரில் பிடிக்கிறாங்க. நீங்கள் பை பண்ணும்போதும் செல் பண்ணும்போதும். ஓகேங்களா? ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% to 15%. அதாவது நீங்கள் வந்து ஹை அமௌண்ட் போட்டு, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து ப்ரோக்கரேஜ் பெருசாக தெரியாது. கம்மி அமௌண்ட் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற ப்ரோக்கரேஜ் வந்து ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து இதில் ஹையாக வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் கிரிப்டோவோட ஃபீச்சர்ஸும் ட்ரேட் பண்ணிக்க முடியும். கிரிப்டோ பிளாட்ஃபார்மோட காயின்ஸையும் வாங்கி இன்வெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா FIU ரிஜிஸ்டர்ட். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நிறையா அலிகேஷன்ஸ் இது மேலே போயிட்டு இது ஓனர்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. பட் ஆனால் அது வந்து அவ்வளோக்கும் வந்து இது ஆகலை, இது அஃபெக்ட் பண்ணல. ப்ராசஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டெபாசிட் வித்ட்ராவல் ஈஸியாக நடந்துட்டுருக்கு. யூபிஐலேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணி அதாவது மினிமம் அமௌண்ட் போட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பெரிய அமௌண்ட் போட்டு ட்ரை பண்ணல. ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் இதில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த டாக்ஸேஷன். ஓகேங்களா. 18% ஜிஎஸ்டி. பை பண்ணாலும் 18% போடுறான், செல் பண்ணாலும் 18% போடுறான். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ண போகிறோம்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பர்சனல் டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வந்து டேரெக்டாக உங்களோட ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து நிறைய வேலெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காயின்ஸ் வேலெட், ஃபியூச்சர்ஸ் வேலெட், ஆப்ஷன் வேலெட்னு சொல்லிட்டு ஐநார் வேலெட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐநார் வேலெட் டாப் அப் பண்ணுவீங்க. ஐநார் வேலெட்லேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மற்றதுக்கெல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் காயின்ஸ் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐநார் வேலெட் இருந்துட்டு மேக்ஸிமம் ஐநார் வேலெட்டுக்கு நீங்கள் டாப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து எல்லாத்துக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வேலெட் டாப் அப் பண்ணியிருந்தால் கூட அது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபருங்கிற மூலிமா வந்து வேறு ஒரு வேலெட்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் வந்து அது யூஎஸ்டி நீங்கள் வந்து ஐநாரில் தான் டெபாசிட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அது யூஎஸ்டிடி அப்படிங்கிறது யூஎஸ்டிங்கிறது கரன்சி. ஓகேங்களா. யூஎஸ்டிடிங்கிறது அது ஒரு கிரிப்டோ. ஓகேங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கிரிப்டோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது நீங்கள் அதை கன்வர்ஷன் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி விற்றாலும் அது ஒரு கிரிப்டோ ட்ரேடிங்கில் தான் சேரும். அது வந்து ஸ்விங் ட்ரேடிங் இல்லாட்டி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சேரும். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டால் யூஎஸ்டிடியாக பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஎஸ்டிடிக்கான தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பண்ணாதீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து இதே பண்ணிங்க. எல்லா கிரிப்டோவிலையும் போய்ட்டு உங்களால் ஐஎன்ஆரை வச்சு ஆப்ஷன் ட்ரேடும் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எந்த வேலெட்டுக்கு வேணாலும் மாற்றிக்க முடியும் அமௌண்ட்டை, உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை. இல்லை இதிலேருந்து பாதி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் நோ இஷ்யூஸு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஒன் கண்டிஷன், உங்களுக்கு வந்து இதில் வந்து டேக்ஸேஷன் அதிகமாக பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதில் வித்ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டேக்ஸேஷன் பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஏன்னா நானும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கோல்டுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உடனே மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா வந்து நான் இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு சம் கேபிட்டல் போட்டு தான் ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்லலான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ அது நடக்காது. ஓகேங்களா. ஸோ அர்ஜென்ட் பண்ணுறதுனால ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின் டிசெக்ஸில் தான் பண்ணணுமா அப்படின்றீங்கன்னா வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகேங்களா. ஸோ நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து கிரிப்டோ ட்ரேடிங்கை வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் டாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை நான் வந்து ஐஎன்ஆர் இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ்லேயே பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் வந்து எஸ் அஃப்கோர்ஸ். பட் அங்கே வால்யூமுங்கிற ஒரு விஷயம் இடிக்கும். ஓகேங்களா. சேம் XAU USDயாகவே அங்கே இருக்காது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அது ஐஎன்ஆராக MCXயில் இருக்கக்கூடிய ஒரு அசட்டாக தான் அதில் காட்டும். ஓகேங்களா. இன்கேஸ் எனக்கு வேறு எந்த ஆப்பில் XAU USDயாகவே காட்டுறாங்கன்னு தெரில நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கர்ஸில். ஓகேங்களா. இன்கேஸ் இஃப் யூ நோ டெல் மீ. ஓகேங்களா. ஸோ கமெண்டில் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரில. ஸோ தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் இது பண்ணும்போது இந்த டேக்ஸேஷன் எனக்கு அந்த டேக்ஸ் தான் வந்து பொறுக்க முடியல. கொஞ்சம் மனசு கொஞ்சம் புண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து வித்ட்ரா போடும்போது பே அவுட்ஸ் நீங்கள் வந்து இப்போ சொல்கிற கிரிப்டோவை ஹேண்டில் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து டேக்ஸேஷனில் உங்களுக்கு அடி வாங்கும். மொரட்டு டேக்ஸ் ஃபைன் இன்கேஸ் ஃபைன் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன், கிரிப்டோவை விட்டுட்டு வெறும் ஐஎன்ஆராகவே வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஐஎன்ஆராகவே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. பெரிய சின்னதாக ஒரு காயின் 2 காயின் மாற்றுறதுனால பெரிய இஷ்யூஸ் வர போகிறதில்ல. ஓகேங்களா. பட் நீங்கள் இன்கேஸ் ஒரு 10 lakhs 5 lakhs அந்த மாதிரிலாம் போகும்போது அதோட வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் இதில் ஆப்ஷன் ட்ரேடும் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடும் பண்ண முடியும்,
நீங்கள் எல்லாமே பண்ணலாம். நார்மலாக நீங்கள் ஒரு ஆனால் இதில் என்ன ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகே இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் காயின்ஸோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்கும். ஸ்பார்க் மூமெண்ட், சடன் மூமெண்ட் எல்லாமே உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அது வந்து நான் என்ன பண்ணதில்லை. ஸோ இன்கேஸ் நான் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் அதில் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களோட தாட்ஸை வந்து கன்ஃபார்ம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் டெக்ஸ்ட் ஆர் எனிதிங் வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வந்து நம்ம பப்ளிக் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இதில் வந்து எல்லா டூல்ஸுமே இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களோட தன் புரோக்கர் ஜீரோதா அப்ஸ்ட்ராக்ஸ் புரோக்கரில் என்ன இருக்குமோ அதே தான் இருக்குது. ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் ட்ரேடிங்கோட எல்லா ப்ரோக்கரும் கொடுக்குற சேம் பிளாட்ஃபார்முக்கான ஆக்சசிபிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ட்ரேடிங்கில் பார்க்கக்கூடிய வேல்யூக்கும் இதில் வர வேல்யூக்கும் 1 or 2 பாயிண்ட்ஸ், அதாவது 100 பிப்ஸ் நியர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 550 பிப்ஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக அதில் இருக்கிற வேல்யூவில் போட்டு இங்கே ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.